எவ்வளோ கோபமாக எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த 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 இடத்த பாருங்கள் எப்படி வளைவு வந்து பாருங்கள். இப்படி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது வளைவு. பல இடங்களில் பாதை இப்படி தான் இருக்குது. நான் இப்போ மடக்கும் வரையில் இருந்து நேராக பூண்லோயா வழியாக நூரலியா போகிற ரோட்டில் இருக்கேன். இப்போ நான் நூரலியா போகிற ரோட்டுண்டா இது வந்து வளமையாக நாங்கள் நூரலியா போகிற ரோட்டு இல்லை. இது வந்து பூண்லோயாவால் தவளந்தண்ணை பூண்லோயாவால் வந்து வரும்போது செக் பாயிண்ட் இருக்கும். இந்த செக் பாயிண்ட்டுக்கு உள்ளால் மேலே நாங்கள் வரும்போது இந்த துவானப்பிட்டிய அப்படின்ற ஒரு பிரதேசத்துக்கு போகிற பாதை இருக்குது. இதால் நாங்கள் நூரலியா போகலாம். இது ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதையால் வரும்போது அவ்வளோ வடிவான வித்தியாசமான இடங்களை பார்க்க கிடச்சிது. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஒரு ஏதோ ஃபோட்டோவை கொழிவிட்டு அப்படி இருக்கும் வீடுகளில். ஒரு இயற்கை காட்சியை படம் எடுத்து ஒரு ஃபோட்டோவை நாம் கொழிவிட்டு அப்படி இருக்கும். அப்படி தான் இருக்குது. அவ்வளோ வடிவான பிரதேசம். அதோட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது வடிவாக. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பாதையால் நாங்கள் போகிறோம். வாங்க, கொஞ்சம் நூரலியா பக்கம் வாரீங்க, சுற்றுலா வாரீங்க, வளமையான பாதையால் போகாமல் இந்த மாதிரியான வித்தியாசமான பாதையால் போய் பயணம் செய்து பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். வடிவான இடங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி வாரவங்களுக்கு இந்த பகுதி பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, இங்கே போய் பார்த்துட்டு அப்படியே நேராக நாங்கள் நூரலியா வழியாக இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போகிறதுக்கு முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு போவோம். நாங்கள் இந்த பிரதான பாதையில் பார்த்தோம்னா நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியை மேலிருந்து பார்ப்போம். பாங்க, எப்படி இருக்கு பாருங்கடா. வா, வர்ற மாதிரி இருக்கா. எப்படி இருக்கு பாருங்க பூக்கள் எல்லாம். அந்த பக்கம் பாருங்கப்பா எப்படி இருக்கும். இங்கே பாருங்க இவ்வளோ வடிவா இருக்கு. மேலெல்லாம் பூக்கள் இருக்கு. எங்கே பார்த்தாலும் பூக்களாக தான் இருக்குது. கலர் கலராக இருக்குது. நாங்கள் வீட்டில் எவ்வளவு பசலை போட்டு தண்ணி போட்டு நான் நேரத்துக்கு தண்ணி ஊற்றினால் கூட இந்தளவு வடிவாக பூக்காது. அவ்வளோ வடிவாக இருக்குது பூக்கள் எல்லாமே. சின்னதாக ஒரு கோவில் இருக்குது, மரத்தடி பிள்ளையார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் அப்பா, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி வடிவாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஓ எப்படி இருக்கு பாருங்க. இந்த மரத்தோட இந்த தண்ணி படிஞ்சு போகிற அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு. எங்கள் அப்பா, அந்த பக்கம் இருக்க மலை, இது மாமரம் நினைக்கிறேன். மாமரம் தான். எப்படி இருக்கு பாருங்க, வர்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அப்பா, இங்கே பாருங்க, அங்கேருந்து வருது தண்ணி. அங்கேருந்து வந்து தான் நாங்கள் பார்த்த அந்த நீர்வீழ்ச்சியினுடைய மேல் பகுதி இது. இந்த பக்கத்தால் போகுது தண்ணி. ஓ ஓ நடந்து பார்ப்போம் இந்த என்ன இடம் இருக்குன்னு போகலாம். நிறைய பேர் இந்த பக்கம் வாரதில்லை. சாதாரணமாக நாங்கள் ஓகே இந்த பாதையால் போவோம் அப்படின்னு நினச்சி வந்தது தான். இப்போ பாருங்க, பஸ் போகுது. போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து போனதை நான் பார்த்தேன். சோப்பு பஸ் போச்சு. மற்றபடி ஆட்டோ, பைக் அப்பப்போ தான் போகுது. பெரிய அளவான மக்கள் பாவனை இல்லாத ஒரு பகுதி. அவ்வளோ அமைதியான பகுதி, குழுகுலண்ட பகுதி, பார்க்குறதுக்கும் வடிவான பகுதி. எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம், அப்படி இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ரோடால் வர சாரதிகள் வந்து நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் வரணும். கொழும்புலலாம் மட்டும்தான் ஓடி போட்டு நார்மலான பாதைகளில் ஓடி போட்டு வரவங்க வரக்கூடாது. ஏன்னா சில வாகனம் வரும்போது பின்னுக்கு போகணும். அப்புறம் இந்த பெண்டுகள் இருக்குது, கவனமாக வந்து நாங்கள் போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வரும்போது எல்லாருமே இந்த பாதையில் வரத்துக்கு நான் தான் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு கொஞ்சம் பாதை நல்லதாக தான் இருக்குது. அந்த பெண்டுகள் கூட, அதாவது வளைவுகள் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். தண்ணி எப்படி போகுது, டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். கல், இது கல். தண்ணி போய் 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 அவ்வளோ பளிங்கியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பொலிஷாக இருக்குது.
மஞ்சள் கலரில் இருக்குது, டைல்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் கருங்கல், அது கருங்கல்லாம் தண்ணி ஓடுது. இந்த 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 இடத்த பாருங்கள் எப்படி வளைவுன்னு பாருங்கள். இப்படி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது வளைவு. பல இடங்களில் பாதை இப்படி தான் இருக்குது. இப்படியே போ, இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது நுவரெலியாவுக்கு. இந்த 23 கிலோமீட்டருக்குள்ளேயும் என்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்பேன். நான் வீடியோ பண்ணுற ஐடியா இருக்குல்ல, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி, இந்த இடத்த பார்க்குறவங்களுக்கு அல்லது வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு விரும்பினா வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி பல இடங்களாக தண்ணி வருது. இப்போ மழை பெய்கிற காலம் ஒன்று வழியா, ஆமாம் இன்னும் குளிர். இந்த மாதிரி தண்ணி மலைகளில் வந்து வந்துச்சு. இந்த பாதை உரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது வந்து டன்சின் பக்கமாக, டன்சின் தோட்டம் பக்கமாக அப்படியே நேராக நாங்கள் வரும்போது இருக்கிற பகுதி தான் இது. இந்த பக்கம் இருக்கிற இடம் என்னென்னா, தேயிலை கொழுந்துகளை பறித்து கொண்டு இங்கே தான் நிறுப்பாங்க. இதில் வந்து நிறுத்து கொடுப்பாங்க. இங்கே வந்து தேயிலை கொழுந்தை பறிச்சிருக்காங்க. இதில் வந்து கட்டி போட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்துட்டு இதுக்கண்டு ஒவ்வொரு கூடாரமாக கட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துல. இங்கே வந்து நிற்பாங்க. எத்தனை மணிக்கு கொண்டு போவாங்க இதை எடுத்து? இப்போ வந்துடுவாங்க. டிராக்டர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது காலையில் எடுத்ததா? காலையில் எடுத்தது. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுக்கணும் நீங்கள்? 16 18. ஒரு நாளைக்கு 18 கிலோ எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ முடிஞ்சு கூட வேலை முடிஞ்சா? முடியலை. இது முதல் பக்கம் இந்த தடி இந்த அந்த அளவுக்கு அந்த லெவல் பண்ணி லெவல் பண்ணி அந்த அதுக்கு மேலே அந்த கம்புக்கு மேலே உள்ளதை பிடிங்க எடுப்பீங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டு நேரம். இதில் வந்து நிறைய ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பக்கம் வந்து பனி அந்த முகில்களோட இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் நிறைய ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்குது. நிறைய ஸ்ட்ராபெரி கார்டன் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் செய்கிறாங்க நிறைய. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நாங்கள் பார்க்க இல்லாது, ஆனால் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க பழங்களை. சில இடங்களில் நாங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் இங்கே பார்க்க இல்லாது. இதை வந்து அவங்கள தோட்டமாக செய்கிறாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? பார்ப்பீங்களா? ஜோக்கெல்லாம் பார்ப்பீங்களா? ஓ, எந்த இடம் இது? இந்த இடம் இது வந்து டன்சின் தோட்டம் தானே? ஃபேக்டரி டிவிஷன். ஓ, டன்சின். ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு, நல்ல வடிவா இருக்கு இந்த இடம். அப்படியா? நீங்க எந்த இடமா? ஓகே. எப்படி எடுப்பீங்க கொஞ்சம் காட்டுங்க எனக்கு. எவ்வளோ கோபமாக எடுக்கிறாங்க பாருங்க. ஓகே. இது எடுப்பீங்களா? அதெல்லாம் அரும்புங்க. அடுத்த ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் மருக வந்து இதே நிறத்தானே எடுக்கணும். நிறம் எடுக்கணுமா? இந்த நிறம் தான் எடுக்கணும் அப்படியா? ஆமாங்க. அதாவது அந்த கரும்பச்சை இல்லாம இந்த பச்சையில் உள்ளது இது எடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த இலையெல்லாம் என்ன செய்வாங்க? இதெல்லாம் வந்து கழட்டி வீசுறது. வீசுறீங்க. இதெல்லாம் அதுக்கு நீங்களே பண்ணுவீங்களா? அது காக்கல் இருக்காங்களா? நீங்க தான் பண்ணுவீங்க. நல்லா இருக்கு. நெருக்கம் குறைவா இருக்கு. ஏன் அப்படி? இந்த மரங்கள் அப்படி நெருக்கம் குறைவா இருக்குன்னு இந்த ஒவ்வொரு மரம் செத்து போனது. ஒரு நாள் இங்கே தான் வருவீங்களா? இல்லை இப்போ இந்த ரவுண்ட் இதை எடுத்தோம்னா இப்போ அடுத்த ரவுண்டு இதே செவ்வாய்க்கிழமை வந்து இது எடுக்கும். ஒரு கிழமைக்கு அதனால தான் இந்த மாதிரி அரும்பு விட்டா அடுத்த ரவுண்ட் வந்து இதுகளை எடுப்பீங்க. ஆமாங்க. எப்படி இருக்கீங்க தம்பி? ஸ்ட்ராபெரி ஆப்பிளா? இப்போ பழம் இருக்கு. இது நிறுவனங்கள் செய்கிறாங்களா? இல்லை நிறைய எல்லா இடமும் அவங்க தான் இருக்கு. பாருங்க நிறைய அங்கேயே அட்டை கடிச்சிருச்சு எனக்கு. அட்டை கடிச்சு இங்க பாருங்க எங்களுக்கு. ஒரு அட்டை கடிச்சு வருது எங்களுக்கு. எவ்வளவு அட்டை கடிச்சு. எப்படி இருக்குமே இதுல? அதுதான் இங்க என்னதான் செய்யுது? என்ன அட்டை பாரு. இப்ப நின்றாலே பிடிக்குதுண்ணே. ஆமாங்க. கஷ்டமா இருக்குப்பா. தேயிலை வாசம் வருது இந்த கொழுந்துலே. இல்ல வாசம் வரல. வராது. வெயில் டைம்லனா வாசம் வரும். வெயில் வருமா? வாசம் வரல. அட்டை தான் பயங்கரம் இங்க. அம்மாடியோ எனக்கு கடிச்சு 2 இடத்த கடிச்சிட்டு இருக்கு. தம்பி வாரம் இது டன்சின் ஃபேக்டரி டிவிஷன். இதுவும் ஒரு நம்ம முதல் பார்த்த மாதிரி இந்த கொழுந்தெல்லாம் பறித்து கொண்டு இதில் வைப்பாங்க.
இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓய்வு எடுக்கிறாரு. குழந்தை சாப்பிட்றீங்களா? குழந்தை அரைக்கிறாரு. இந்த இடங்கள் இருக்குது, நல்லா இருக்குது. மழை தான் இருக்குது வர. போயிட்டு வரேன். போயிடும் சந்திப்போம் இன்னொரு நாள். ஒரு சின்ன தேநீர் கடை இருக்குது, என்னென்னு இருக்குன்னு பார்ப்போம். அதில் குழுக்குலான் இருக்கு, பரவாயில்ல, வெளியே இருந்தால் நல்லா இருக்கும். இதில் தான் வந்து தண்ணி சூடாக்குறாங்க. தண்ணி போச்சு, தேத்தண்ணி போச்சுன்னு சொல்லுவோம் நாங்கள். டீக்கு என்ன பால் போடுவோம்? பால் மாவா? பால்மா அங்கர் அங்கர் போடுவோம். அடி பக்ஸிக்க இந்த பாதையால் பஸ் வருது. பூண்டுலோயா போகுது, நூறுலையா பூண்டுலோயா? நூறுலையா போகுது. ஒரு பக்கம் போவாங்களா? எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்களா? நான் சும்மா வந்து அந்த பக்கம் பார்க்குறேன். வீடியோ சரியாக பார்க்கணும். அப்படியா? நன்றி நன்றி. பூண்டுலோயா நூறுலையா? இப்போ பூண்டுல வருதா? நூறுலையா இருந்து? நூறுலேருந்து பூண்டே போகிறேன். நூறுல போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை தரம் போய் வரீங்க? ஒரு டைம் தான் இருக்கேன். ஒரு நாள் நீங்கள் வேணா இல்லையா? வேணா வரலாம் அன்றைக்கு. நீங்கள் மட்டும் ஓகே, தேங்க்ஸ். பஸ்ஸை கொஞ்சம் பார்ப்போம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கொழும்பு. இந்த பிரதேசத்தில் வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. எப்படி இருக்கு வீடுகள், இடம் எப்படி இருக்கு பாருங்க. மரக்கறி நட்டுருக்காங்க. வாழை, வாழைப்பூ பாருங்க. வாழைப்பூ ஒரு குலை அளவில் இருக்கு, அவ்வளவு பெரிய வாழைப்பூ. கோவா போல இந்த பஸ் நல்ல குளுன்னு இருக்கு, சில்லுன்னு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த பயணம் வந்து 27 கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 25 முதல் 27 கிலோமீட்டர்கள் இருந்தது. இந்த 27 கிலோமீட்டரும் வந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர்களுக்கும் ஒவ்வொரு மீட்டருக்கும் அப்படியே வித்தியாசமாக பார்க்குறதுக்கு வடிவான கலரான என்ன சொல்கிறது, வண்ணமயமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த இடங்கள் வரும்போது அல்லது இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான இடத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.